லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் ஷங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Hola! Your dream vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கமலஹாசனோட இந்தியன் 2. ஏன்னா ஷங்கரோட ஒரு பெரிய ஒரு கனவு படம் மாதிரி இந்த படம் பார்த்துட்டே இருந்தோம். ஏன்னா இந்தியன் அவ்வளோ பெரிய ஹிட்னு தெரியும். அந்த படத்தோட எல்லாமே எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படமாக இருந்துச்சு. இந்தியனுடைய வெற்றி தாண்டி இந்தியன் 2 என்ன சொல்ல போகிறது அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்து 2017 ஆரம்பிக்கப்பட்ட அந்த படம் வந்து அப்படியே ஒரு 2 உயிர் பலி அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ப்ரொடக்ஷனே நின்று போய் இந்த படம் வந்து இல்லாமலே போய்ட்டு முடிவுக்கு வந்து ரெட் ஜெயினும் லைக்காவும் உள்ளே இறங்கி பெரிய படமாகி அனிருத் ஏமாற்றிட்டாரு, அப்புறம் ஆடியோ லான்ச் சரியா இல்லை, அப்புறம் வந்து நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ட்ரெய்லர் இல்லை, இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருந்தது. நான் தொடர்ச்சியாக எதிர்பார்த்தது என்ன, ஷங்கரும் உலகநாயகன் கமலஹாசனும் சேர்ந்து ஒரு சம்பவம் பண்ணுவாங்க அப்படின்னு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஓப்பனிங் தியேட்டரில் வந்து அப்படி ஒரு மாஸ் ஓப்பனிங். அதுக்கு காரணம் அதுதான். இந்தியன் 2ல் என்னெல்லாம் மிஸ் ஆச்சு, இல்லை என்னெல்லாம் ஆடானா இருந்துச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது அப்படின்னு தாண்டி வந்து எனக்கு பெரியது வந்து ரஹ்மான். நீங்கள் ஷங்கர் வந்து ஒன்று ஸ்க்ரீன் பிளே, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எமோஷ்னல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதில் எமோஷ்னல் நிறைய ட்ரை பண்ணியிருக்காரு வந்து. படத்தில் அம்பானிலாம் வந்துடுறாமே சார். எங்க அப்படியே அம்பானியை தாண்டி எனக்கு ரொம்ப சிரிப்பாக வந்து எது தெரியும், விஜய் மல்லையா. அங்கே வந்து விஜய் மல்லையா பிரமாதமான ஒரு டைலாக் வந்து என்னென்னா, இங்கே பார்த்த உடனே அந்த வசனம் எனக்கு ரொம்ப அந்த படத்தில் பெரிய பலமாக இருந்தது. வசனம் தான் வந்து 12,000 கோடி வாங்கிட்டு நீ திவாலா ஆயிடுச்சுன்னு நோட்டீஸ் கொடுத்து இங்கே வந்து ஆமை குஞ்சு எடுத்து விட்டுட்டு இருப்ப நீ வந்து அப்படின்ற இடத்துல கிளாப்ஸ் தொப்புள்ள விட்டு அது கிளாப்ஸ் அடி தூக்குது வந்து. சார் அரசியல் பேச மாட்டார் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக கூட்டணியும் பார்த்துருப்பீங்க. படம் யார் ரிலீஸ் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும். ஆனால் படத்தில் ஒரு இடத்துல முக்கியமான டைலாக்ல அரசியலை தான் வாரிசு அரசியல்னா இதுலேயும் மாடான ஒரு டைலாக். அரசியல் தான் வாரிசு அரசியல், சிபிஐலையும் அரசியலா வாரிசு அரசியலான்னு வரும். அதாவது அவர் மாநில அரசையும் விட்டு வைக்கல, மத்திய அரசையும் விட்டு வைக்கல. அந்த விஷயம் இப்போ குஜராத் சம்பவம் வரும்போது யாராவது சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரியுது. எந்த விதத்துலையும் அதை வந்து வார்த்தையாக பயன்படுத்தலையே கண்டி. ஒரு மாளிகையை திறந்த உடனே முழுக்க தங்கத்தில் இருக்குது வந்து. டைலாக்கே கேட்பார், கக்கா போகிறது கூட உனக்கு தங்கத்தில் தான் வேணுமா அப்படின்ற அளவுக்கு இருக்குது வந்து. இங்கே இப்படி மாதிரி காட்டும்பொழுது அந்த இடமே அவ்வளோ பிரமிப்பாக இருக்குதுங்க வந்து. அது சங்கரால் மட்டும்தான் முடியும். அது வந்து சிஜி ஒர்க்கே கிடையாது, ஒரு செட்டு தான். செட் போட்டிருக்காங்க. அந்த செட்டே அந்த பாராட்டி இருந்தார் கமலஹாசன். அந்த செட்டுக்குள்ளே போனவொடனே மணல்லே வேறு மாதிரி மாறிடுச்சுன்னு. ஆர்டிஸ்ட்லாம் நிறைய இருக்கிறாங்க, எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக அந்த படத்தை தோல்லையும் தலையிலையும் தாங்கி நிற்பது கமலஹாசன் ஒன்லி. உலகநாயகன் மட்டும்தான். ஃபைனலாக இந்தியன் 3க்கு ஒரு லீடு. ஏன்னா பிஜிஎம் காமிச்சு ஒரு ட்ரெய்லர் ஒன்று காமிச்சாங்க. அதை பார்த்துட்டு நிறைய பேர் கை தட்டிட்டு தேட்டரை விட்டு என்ஜாய் போல் ஃபுல்லாக அதை பார்த்து தான் போகணும்னு உட்காந்துருந்தாங்க. ஒரு வீரசேகரன் சேனாபதியாக அந்த கேரக்டர் பழைய கமலஹாசனை வந்து அப்படி நிற்கும் பொழுது தியேட்டரே வந்து அல்லோகலப்படுது வந்து. அந்த ட்ரெய்லரை பிரமாதமாக கட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஆனால் இந்த படத்துக்கு 3 எழுத்தாளர்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் டைலாக்ல பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப இந்தியன் 2ல் என்னதான் இருக்குது போய் பார்ப்போமே அப்படின்ற அளவு இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு நண்பர் சொன்னது, இந்த ஒரு நாள் ரிலீஸ் ஆன இன்றைக்கே ஒரு 200 கோடி ரூபா வசூல் பண்ணிடும். உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு சினிமா விமர்சகர் செய்யார் பாலு சார் இருந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கமலஹாசனோட இந்தியன் 2. ஏன்னா ஷங்கரோட ஒரு பெரிய ஒரு கனவு படம் மாதிரி இந்த படம் பார்த்துட்டே இருந்தோம். ஏன்னா இந்தியன் அவ்வளோ பெரிய ஹிட்னு தெரியும். அந்த படத்தோட எல்லாமே எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படமாக இருந்துச்சு. இந்தியன் 2 எக்ஸ்பெக்டேஷன் அதனால தான் பெருசாக இருந்துச்சு. உங்களுக்கு படம் பார்த்தோன்னா என்ன தோணுச்சு? அந்த இந்தியனை பீட் பண்ணு தான் இந்த இந்தியன் 2. இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இந்தியன் 1 வந்து இந்தியன் 96 வந்து அந்த இந்தியன் வந்து ஒரு மாஸ்டர் பீஸ்னு கூட சொல்லலாம். தமிழ் சினிமாவோட ஒரு மாஸ்டர் பீஸ். அப்போது வந்த காலகட்டங்களில் அந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அப்போ கிடையாது வந்து. ஒரு சங்கரோடைய படம் கமல் நடிச்சிருக்காரு, ஒரு வயசான கெட்டப்பில் நடிச்சிருக்காரு. வயசான கெட்டப்பில் போய் என்ன சொல்ல போகிறான்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது. அது வந்த பிறகு என்ன ஆகி போச்சுன்னா, எங்கே பார்த்தாலும் வந்து ஒரு 80 வயசு ஒரு 70 வயசு ஒருத்தர் வந்து இறங்கி சம்பவம் பண்ணுறாருன்ற ஒரு விமர்சனம் தான் வந்து ஆரம்பிச்சது. குறிப்பாக வந்து இந்தியன் படத்திற்கு முன்னாடி வர்மக்கலைனா என்னென்னு பெரும்பான்மையாக தெரியாது. நீங்கள் அந்த படம் வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா வர்மக்கலை கற்றுக்கொள்வது எப்படி, இதுதான் வர்மக்கலையா, நீங்களும் வீட்டிலிருந்தே வர்மக்கலை செய்ய பழகலாம், இது மாதிரியான புத்தகங்கள், வீடியோ கேசட்டு, ஆடியோ கேசட்டு இவ்வளவும் பெரும் அளவில் விற்பனை ஆச்சு வந்து. அதுக்கு காரணம் அதுதான். நீங்கள் அதனுடைய ஒன்லைனே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த சங்கர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், அந்த என் அசிஸ்டன்ட் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்பொழுது ஒரு கதை அப்படி தான் ரெடி பண்ணுவோம்.
உள்ள எங்கே பார்த்தாலும் லஞ்ச லாவண்யம், அதை தட்டி கேட்கறதுக்கு ஒருத்தர் வரான், அவன் தட்டி கேட்குறான் அப்படின்னு. இது வழக்கமான கதை தானே சார். வயசானவன்றதான் இங்கே வயசானவன் அப்படின்னு. அந்த வயசானவன் எப்படி தட்டி கேட்க முடியும்னா அவனுக்கு ஒரு வர்மக்கலை தெரியும். அந்த வர்மக்கலை தான், அந்த வர்மக்கலை இருந்தால் எவ்வளோ பெரிய யானையாக இருந்தாலும் அடிச்சு நகர்த்திடலாம். அதுக்கு வயசு ஒரு பொருட்டே கிடையாதுன்னு. இந்தியனுடைய வெற்றி தாண்டி இந்தியன் 2 என்ன சொல்ல போகிறது அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்து 2017 ஆரம்பிக்கப்பட்ட அந்த படம் வந்து அப்படியே 2 உயிர் பலி, அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ப்ரொடக்ஷனே நின்று போய் இந்த படம் வந்து இல்லாமலே போய்ட்டு முடிவுக்கு வந்து ரெட் ஜெயினும் லைக்காவும் உள்ளே இறங்கி பெரிய படமாகி கடந்த ஒரு 3 மாதமாக அந்த படத்தின் மீதான ஒரு எதிர்பார்ப்பு பெரிய அளவில் உண்டாச்சு. அது வந்து ட்ரெய்லர், அப்புறம் வந்து ஆடியோ லான்ச்சுக்கு பிறகு வந்து அனிருத் ஏமாற்றிட்டாரு, அப்புறம் ஆடியோ லான்ச் சரியா இல்லை, அப்புறம் வந்து நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ட்ரெய்லர் இல்லை, இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருந்தது. நான் தொடர்ச்சியாக எதிர்பார்த்தது என்ன, சங்கரும் உலகநாயகன் கமலஹாசனும் சேர்ந்து ஒரு சம்பவம் பண்ணுவாங்க அப்படின்னு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஓப்பனிங் தேட்டரில் வந்து அப்படி ஒரு மாஸ் ஓப்பனிங். அதுக்கு காரணம் அதுதான். குறிப்பாக சமீபமாக விக்ரமுக்கு பிறகு ரீரிலீஸ் ஆன விரும்மாண்டியாக இருக்கட்டும், அப்புறம் வந்து மற்ற படங்கள் 2-3 படங்களை வந்து இந்த 2K கிட்ஸ் ஆளவந்தான் கமலஹாசனுடைய படங்களை இன்றைய இளைஞர்கள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. விக்ரமுக்கு பிறகுதான் கமலுடைய எது என்னன்னு தெரிய ஆரம்பிச்சது இவங்களுக்கு. இதெல்லாம் சேர்ந்து இந்தியன் 2 ஓகே. இந்தியன் 2 என்ன தான் சொல்ல போகுது அப்படின்னா, இந்த கதையை வந்து ஒரே இது எப்படி நம்ம அதை ஒன்லைனில் சொன்னோமோ அதே மாதிரி சொல்லணும்னா, இப்போ இருக்கிற அந்த பசங்க இன்றைக்கி வந்து உலகத்தையே சோஷியல் மீடியா ஆண்டுகிட்டு இருக்கு. ஒரு சோஷியல் மீடியா, ஒரு யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு இருக்கு. ஒரு 4-5 இளைஞர்கள் சேர்ந்து லஞ்ச லாவண்யங்களை அவங்க வந்து வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க. அதனுடைய பாதிப்புக்குள்ளாகிறார்கள். அழுத்தம் வந்து ஒரு அதிகார மையத்தினுடைய அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க. அவங்களால முடியாத ஒரு இயலாமையில் வேட்ட நாய் மாதிரி ஒருத்தன் வந்து இதெல்லாம் தட்டி கேட்க மாட்டானா அப்படின்னா, ஒருத்தன் இருந்தால் இன்னும் இருக்கிறான்னு என்னுடைய உள் மனசு சொல்லுது அப்படின்னு அவர் வந்து சித்தார்த்து. யாருன்னா இந்தியன் தாத்தா அப்படின்னு. இந்தியன் தாத்தா வருவாரன்னா ரைட்டு கம்பேக் இந்தியன் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் பண்ணுறாங்க. ட்ரெண்டிங்கில் திரும்பவும் இந்தியன் தாத்தா வருகிறார், தைவான்லேருந்து வராரு, என்ன செய்ய போகிறார் தான் அந்த கதை. ஓகே, அதுலேருந்து தான் அப்படியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்தியன் படம் வந்து ஒரு ஓவரால் பேக்கேஜ் மாதிரி, ஒரு எமோஷ்னல் காமெடி எல்லாமே கலந்த ஒரு படம். கமலஹாசனுக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போன ஒரு படமாக இருந்துச்சு. இந்தியன் 2ல் என்னெல்லாம் மிஸ் ஆச்சு, இல்லை என்னெல்லாம் ஆடானா இருந்துச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இந்தியன் 2ல் மிஸ் ஆனது, இந்தியன்லேருந்து நீங்கள் கேட்குறது எனக்கு வந்து மிஸ் ஆனது அப்படின்னு தாண்டி வந்து எனக்கு பெரியது வந்து ரஹ்மானை மிஸ் பண்ணுறோம். உண்மையாக வந்து நீங்கள் அனிருத் வந்து அவரால் முயற்சி பண்ணதை பண்ணியிருக்காரு. அவரும் வந்து சிறப்பாக ரீ ரெக்கார்டிங்லாம் பண்ணியிருக்காரு. பிஜிஎம்லாம் கொஞ்சம் குறைகள் இருந்தாலும் நீங்கள் இந்தியனுக்கு ஒரு பெரிய பலமே ரஹ்மான் தாங்க. இன்னைக்கு கூட நீங்கள் டெலிஃபோன் மணி போல் அப்படின்னு அந்த சாங்கை கேட்டிங்கன்னா அப்படி உட்காந்துருவீங்க. நீங்கள் வந்து அந்த ரீ ரெக்கார்டிங், அந்த பிஜிஎம் அதெல்லாம் சிலதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஆமாம், 2 பிஜிஎம் வந்துச்சு. ரெண்டாவது வந்து இந்தியன் படம் வந்து அப்போ வந்தப்போ ஒரு எதிர்பார்ப்பு, இதுதான் கதைன்னு நமக்கு தெரியாது வந்து, அது ஒன்று இருக்குது. இது என்ன கதைன்னு தெரிஞ்சு போச்சு, அதை லீடாக என்ன பண்ண போகிறாங்க இதுக்கப்புறம் அப்படின்ற ஒரு விஷயம் இதில் இருந்தது. குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியனில் வந்து ஒரு கவுண்டமணி செந்திலுடைய காமெடி இல்லை எவர்கிரீன், அது வந்து இதெல்லாம் சேர்ந்து தான் இதில் மிஸ் ஆகிருக்குது. மேபி அதை வந்து அப்படியே சொல்ல முடியாது. அந்த காலகட்டம்லாம் வேறு ஆகிப்போச்சு. இப்போ சினிமாவே வேறு மாதிரி மாறிடுச்சு. அது கூடுமான வரை சங்கரும் கமலஹாசனும் நிறைய முயற்சி பண்ணியிருக்காங்க. ஓகே, கமலஹாசனோட ஃபர்ஸ்ட் லுக் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போ தான் கரெக்டான இந்தியன் தாத்தா இவர், இப்போ அவரே தாத்தா ஆகிட்டாரு, கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் ரியலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைட் பண்ணுறதுக்கு, இந்த வர்மக்கலை பண்ணுறதுக்கு, அது திரும்ப ஒரு கிளாஸ்லாம் போனது இல்லையா, இப்போ பண்ணதான் திரும்ப பண்ணுறாரு அப்படின்னு. ஆனால் அவ்வளோ தத்ரூபமாக இந்த வயசில் எப்படி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க கமல்ஹாசனால்? இல்லை, அதுதாங்க வந்து திரும்ப என்னென்னா, நான் நம்ம சேனலில் கூட பேசினேன். கோவிட்டுக்கு முன்னாடி பார்த்த கமலஹாசன் வேறு, கோவிட்டுக்கு அப்புறம் பார்த்த நிஜமாகவே வந்து ஒரு தளர்வு தெரியுது. அது இப்போ இந்தியன் 2லேயே வந்து இதுதான் லாஜிக்காக சங்கர்கிட்டே நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னென்னா, அப்போவே வந்து அவருக்கு 70 வயசு 80 வயசுனா இப்போ 102 வயசு இருக்கணும், இப்போ இருக்கும் வாங்கணும். அவருக்கு உதாரணம் சொல்லியிருந்தார், 118 வயசில் சைனாவில் ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரிஞ்ச ஒரு மாஸ்டர் வந்து பறந்து சண்டை போடுவார். சமீபத்தில் அவர் இறந்து போயிட்டார். அதே போல் வர்மக்கலை தெரிஞ்ச ஒருத்தர் வந்து தனிமனித ஒழுக்கம், மூச்சு பயிற்சி, தியானம், உணவு கட்டுப்பாடு இதெல்லாம் இருந்ததுன்னா அவங்களும் இத்தனை வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். அவங்களுக்கும் அதே அந்த ஸ்ட்ராங்கான அந்த வில் பவர் இருக்கும். அந்த கலை வந்து என்றைக்கும் மாறிடாதுன்னு அந்த நம்பகத்தன்மை எனக்கு தெரிஞ்ச திரையில் தெரியுது. சங்கர் அப்படின்னா ஸ்க்ரீன் பிளே தான். அடுத்து என்ன அப்படின்ற மாதிரி எப்படி தடன்னு போயிட்டே இருக்கும். எனக்கு முன்னாடி பார்த்த சங்கரோட ஜென்டில்மேனாக இருக்கட்டும், முதல்வனாக இருக்கட்டும், ஜீன்ஸ், இந்த மாதிரி படங்கள் இருக்க ஸ்க்ரீன் பிளே தாண்டி இதில் வந்து இப்போ இருக்க காலகட்டம் மாதிரி டக்குன்னு போன மாதிரி இருந்துச்சு. அது உங்களுக்கு என்ன அனுபவத்தை கொடுத்துச்சு? இல்லை, உண்மையாக வந்து ஏன்னா இந்த மாதிரியான நீங்கள் சங்கர் வந்து ஒன்று ஸ்க்ரீன் பிளே, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எமோஷ்னல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதில் எமோஷ்னல் நிறைய ட்ரை பண்ணியிருக்காரு வந்து. அதில் பொதுவாக இந்த மாதிரியான ஒரு கதைக்களம் எடுத்து நீங்கள் பண்ணும்பொழுது அது சங்கர் கமலஹாசன் கண்டிப்பாக பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பேசும்போது அவங்க கண்டிப்பாக பேசியிருப்பாங்க. ஒரு கிளை கதை சொல்லணும் வந்து. நீங்கள் இந்தியிலே ஒரு கிளை கதை சொல்லுவார், கஸ்தூரியை வச்சு சொல்லுவார் வந்து.
ஒரு மகளை வச்சு ஒரு கிளைக்கதை வரும் வந்து. அது மாதிரி ஒரு கிளைக்கதை வந்து இதில் ஏன் மிஸ் ஆகிருக்குது, ஒரு இந்தியன் முன் இந்தியனில் இப்போ ஃபஸ்ட் பார்க்கறதுல வந்து இந்தியன் தாத்தா வராரு, தமிழ்நாட்டுக்குள் இருக்கிற லஞ்ச லாவண்யங்களை ஒழிக்கிறாரு. இந்தியன் தாத்தா இந்தியா முழுக்க பயணப்படுறாரு வந்து, ஒவ்வொரு மாநிலமாக போகிறாரு, ஒவ்வொரு மாநிலத்தையும் சம்பவம் பண்ணுறாரு. அப்படின்பொழுது இது ஒரு ஃப்ளாட்டாக போயிட்டு இருக்கும்பொழுது இது ஆஃபேல இங்கே நடக்கிறதுலாம் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து வெளி மாநிலத்தில் சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது சித்தார்த்தம் அவருடைய கூட்டாளிகளும் தமிழ்நாட்டில் வந்து அவங்க வேறு மாதிரியான சம்பவம் பண்ணிக்கிட்டு அதனுடைய லைனாக தான் வந்து நான் ஒரு வீடியோவில் வந்து பேசுவார். இந்தியன் தாத்தா வந்துட்டார், வந்து இறங்கின உடனே இன்றைய இளைஞருக்கு நான் சொல்கிறது என்னென்னா, நான் ஊரில் இருக்கிற கலையெல்லாம் பிடுங்கினேன், என் வீட்லேயும் ஒரு கலை இருந்தது, அந்த கலையை கஷ்டப்பட்டு தான் நானே பிடுங்கினேன், அதுக்காக உங்களை வந்து யாரையும் கொல்லுங்கன்னு சொல்லலை, உங்கள் வீட்லேயும் அந்த மாதிரி எனக்கு கலை இருக்கும், அதை கண்டுபிடிச்சி உலகத்துக்கு சொல்லுங்கள் அப்படின்னு. அதுக்கான வேலையை இவங்க தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவர் பார்த்தீங்கன்னா குஜராத், பீகார், ஒரிசா அப்படின்னு அவர் பயணப்பட்டு இருப்பார் வந்து. படத்தில் அம்பானிலாம் வந்துடுறாமே சார். ஏங்க அப்படியே அம்பானியை தாண்டி எனக்கு ரொம்ப சிரிப்பாக வந்து எது தெரியும், விஜய் மல்லையா அங்கே வந்து விஜய் மல்லையா பிரமாதமான ஒரு டைலாக் வந்து என்னென்னா, அந்த காட்சியிலேயே வந்து எனக்கு ரொம்ப இதுவாகிடுச்சு வந்து, ஒரு கல்வி கடனுக்காக வாங்கிய கடனுக்கு கட்ட முடியலன்ட்டு அந்த மாணவனை வந்து சர்டிஃபிகேட்லாம் பிடிக்கிட்டு போயிடறாங்க, குண்டாஸ் வந்து பிடிக்கிட்டு போயிடறான், அவன் ரயில் முன்னாடி போய் தற்கொலை பண்ணிக்கிறான். இங்கே பார்த்த உடனே அந்த வசனம் எனக்கு ரொம்ப அந்த படத்தில் பெரிய பலமாக இருந்தது வசனம் தான் வந்து. ஏன்னா நீ வந்து கார்ப்பரேட் நிறுவனம் நடத்தி பேங்க்கில் உள்ளவர்கள்லாம் கைக்கூலியாக போட்டுக்கிட்டு அதிகார மையத்துக்கு வந்து நீ விருந்து வச்சுட்டு 12,000 கோடி வாங்கிட்டு நீ திவாலா ஆயிடுச்சுன்னு நோட்டீஸ் கொடுத்து இங்கே வந்து ஆமை குஞ்சு எடுத்து விட்டுட்டு இருப்ப நீ வந்து அப்படின்ற இடத்துல கிளாப்ஸ் தொப்புள்ள விட்டு அது கிளாப்ஸ் அடி தூக்குது வந்து. இந்த இடங்கள் இதுதான் வந்து இன்றைய காலகட்டத்துக்கு இந்த 2024க்கான ஒரு கதைக்களமாக சங்கரும் கமலஹாசனும் பிடிச்சின்னு போகிறாங்க. ஓகே, கமல் சார் அரசியல் பேச மாட்டார் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக கூட்டணியும் பார்த்துருப்பீங்க, படம் யார் ரிலீஸ் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும். ஆனால் படத்தில் ஒரு இடத்துல முக்கியமான டைலாக்ல அரசியலை தான் வாரிசு அரசியல் தான் இதுலேயும் மாடான்னு ஒரு டைலாக், அரசியல் தான் வாரிசு அரசியல், சிபிஐலையும் அரசியலா வாரிசு அரசியலான்னு வரும். எனக்கு அந்த இடத்துல எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. இது எப்படி வந்து சென்சார்ல இது பண்ணாங்க, எப்படி உதயநிதி இதை பார்த்துருப்பாரு. இன்னொரு வசனம் கூட உண்டுங்க வந்து, திரும்ப 4 பேருக்கு தானே ஓட்டு போட வேண்டியதாக இருக்குது. ஆமாம், அதெல்லாம் வந்து உண்மையாக, அதாவது அவர் மாநில அரசையும் விட்டு வைக்கல, மத்திய அரசையும் விட்டு வைக்கல. அந்த விஷயங்கள் வந்து படம்னு இருக்கும்பொழுது யாராக இருந்தாலும் ஓகே அப்படின்னு அந்த இடங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கைத்தட்டல் கண்டிப்பாக கிடைக்குது. ஒவ்வொரு மாநிலம் அப்படின்னும் போது செய்தியாளர்களோடு கேட்டாங்க, சார் குஜராத்தில் என்ன வச்சிருக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாநிலமாக காட்டிக்கும் குஜராத்தில் என்ன அப்படின்னு. குஜராத்தில் தான் ஒரு பெரிய சம்பவமாக ஒன்று பண்ணியிருந்தாரு. தங்கம் இதெல்லாம் பார்க்கும்போது யாரை சொல்கிறாரு, டேரெக்டாக சொல்கிறாரா இன்டேரக்டாக சொல்கிறாருன்னு தெரியல. எனக்கு ஷாருக்கான்லாம் மைண்டில் வந்துட்டு போனார், அடுத்த படம் கூட பண்ணுவாரான்னு தெரியல, பட் அதெல்லாம் மைண்டில் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் எப்படி சார் எடுத்துக்கிறது? உண்மையிலேயே நம்ம இந்த ட்ரெய்லர் வரும்போது குஜராத் ரிஜிஸ்ட்ரேஷன் காரை காமிச்சோடனே ஆரம்பிச்சிட்டாங்க வந்து. அதுவும் வந்து இவர் எஸ்.ஜே. சூர்யா மாலையாக ஜுவல்ஸ்லாம் மட்டும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்.ஜே. சூர்யா ஒரு ரியல் எஸ்டேட் தாதாவாக ஒரு ஏமாத்துக்காரனாக நடிச்சிருக்காரு. அந்த கேரக்டர் கூட நல்லா இருக்குது. அவர் கூட திரும்ப சொல்லிட்டு இருந்தேன்னா இந்தியன் 3ல் தான் நான் நிறைய நடிச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ குஜராத் சம்பவம் வரும்போது யாராவது சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரியுது. எந்த விதத்துலேயும் அதை வந்து வார்த்தையாக பயன்படுத்தலையே கண்டி. ஒரு மாளிகையை திறந்த உடனே முழுக்க தங்கத்தில் இருக்குது வந்து. நீ டைலாக்கே கேட்பார், கக்கா போகிறது கூட உனக்கு தங்கத்தில் தான் வேணுமா அப்படின்ற அளவுக்கு இருக்குது வந்து. இங்கே இப்படி மாதிரி காட்டும்பொழுது அந்த இடமே அவ்வளோ பிரமிப்பாக இருக்குதுங்க வந்து. அது சங்கரால் மட்டும்தான் முடியும். அது வந்து சிஜி ஒர்க்கே கிடையாது, ஒரு செட்டு தான், செட் போட்டிருக்காங்க. அந்த செட்டே அந்த பாராட்டி இருந்தார் கமலஹாசன். அந்த செட்டுக்குள்ளே போனவொடனே மணல்லே வேறு மாதிரி மாறிடுச்சுன்னு அந்த பிரம்மாண்டத்தை கொண்டு வரும்பொழுது அந்த காட்சி ஒரு வலுவான காட்சியாக மாறுது வந்து. நீங்கள் யாரை சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்க, அதை சொல்கிறதுக்கான ஒரு தைரியமே வேணும் இல்லைங்களா? அது இல்லை புதுசாக ஒரு விஷயம் என்னென்னா, போன பாட்டில் வந்து வர்மக்கலையை பயன்படுத்தும் போது என்னன்னா பொட்டு செத்து போயிடுவாங்க வந்து. இதில் என்ன ஒரு வர்மக்கலையை பயன்படுத்தினா பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு வர்மக்கலையை பயன்படுத்தி குதிரை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல விஜய் மல்லையா மாதிரி கேரக்டர் பண்ணி விட்டோன்னே அவர் வந்து வேற மாதிரி மாற்றி விட்டார், லேடி மாதிரி மாற்றிட்டு அவர் வெக்கப்பட்டுன்னு வேறு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் அதுக்கு ஒரு காரணமும் படிக்கிறாங்க. அது நீங்கள் வந்து அதை வெறும் டைலாக்காக சொல்லாமல் அது புத்தகத்தில் உள்ள ஒரு வசனத்தையும் அந்த வர்மக்கலையில் உள்ள ஒரு காரணத்தையும் அவர் சொல்லும் பொழுது அது வந்து ஸ்ட்ராங் ஆகுது, அந்த காட்சி வந்து ஸ்ட்ராங் ஆகுது. இதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லும் போது ஒவ்வொரு விஷயமா எடுத்து பேசும்போது நீங்கள் பஞ்சாபில் நடந்த இந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் ஊழலை பற்றி பேசினது தில்லா பேசுகிற ஒரு தன்மை இருக்குது. இது நீங்கள் சொல்கிறது என்னென்னா, எனக்கு என்னென்னா இது வந்து ஏதோ மொட்டையாக முடிக்கிற மாதிரி இருக்குது. இந்த காட்சிகள் வந்து டக்குன்னு ஜம்ப் ஆகிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது. நிறையா எடுத்துட்டாங்களே. ஆமாம், அது கூட இருக்கலாம் மேபி வந்து ஒரு செயின் லீக்காக ஓரளவுக்காக இருக்கணும். டக்குன்னு அது முடிஞ்சோடனே இன்னொன்று ஜம்ப் ஆகுது, இன்னொன்று ஜம்ப் ஆகுது. அது ஒரு பெரிய குறையாக இருக்குது வந்து அந்த விஷயங்கள் மட்டும். நீங்கள் சங்கரோட படம் பார்த்தீங்க அப்படின்னா, அன்னியனாக இருக்கட்டும், இப்போ சிவாஜியில் கூட கடைசியாக அவங்க 2 பேரும் ஒரு வண்டிக்கல்ல சாப்பிட போவாங்க.
அப்போ அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸை நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா ரியலாக நம்ம அந்த தேட்டரில் நம்ம அந்த இடத்துல இருக்க மாதிரி அந்த வாய்ஸ் எல்லாமே ரியலாக இருக்கும். அதை தாண்டி ஷங்கரோட ஷாட் ஒன்று இருக்கும். அதாவது ஒரு கோர்ட் காமிச்சாருன்னா அந்த கோர்ட்டோட அந்த ஆங்கிளே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், ஒரு போலீஸ் ஸ்டேஷனாக இப்படி தான் இருக்கும், நடந்து போகும்போது அவர் வைக்கிற ஆங்கிள் இது எல்லாமே ஷங்கரோட சிக்னேச்சர் ஷாட்டாக இருக்கும். பட் இதில் அதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சா, இல்லை இந்த காலத்துக்கட்டத்துக்கு அதெல்லாம் வேண்டாம், இப்படி பிரம்மாண்டமாக இந்த மாதிரி காட்டினா ஓகேன்னு நினச்சிட்டாரா ஷங்கர்? இல்லை, எனக்கு கூட ஒரு நண்பர் சொல்லியிருந்தார், ஏங்க அந்த இதில் இப்போ நம்ம பேசணும் டெலிஃபோன் மணி போல் இந்த சாங் அப்படி, அப்போ வந்து சிட்னி இப்படி தான் இருக்கும், அப்புறம் மெல்பர்ன் இப்படி தான் இருக்கும் அப்படின்றது வந்து பிரமிப்பாக பார்த்த காலகட்டம் என்னென்னா, அப்போ வந்து நமக்கு இன்டர்நெட் அவ்வளோவா கிடையாது, வந்து கூகுள்லாம் வசதியெல்லாம் கிடையாது. இப்போ எல்லாத்தையும் சர்ச் பண்ணி எடுத்துடுறானுங்க பசங்க. நீங்கள் எங்கேயும் வந்து நீங்கள் கூடுமான வரை அவர்களுக்கு படம் பார்க்குற இன்றைய தலைமுறைக்கு லாஜிக் மிஸ்டேக் இல்லாமல் சொல்லிட்டிங்கன்னா போதும், வந்து அவன் படம் பார்த்துக்கும் போது இதில் தப்புன்னுவான். அதனால தான் சங்கர் பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கேமரா கோணம், இந்த பிரம்மாண்டம், இது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவருடைய அந்த ட்ரேட்மார்க்னு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் மீறி நாம் கதையாக சொல்லுவோம்னு அவருடைய கவனம் முழுக்க என்னென்னா, இந்தியன் தாத்தா என்ன பண்ண போகிறாரு, இந்தியன் தாத்தாவை எதிர்பார்த்துக்கிட்டு கொண்டு இருக்கிற இந்த கூட்டம் எப்படி வந்து அவர் அந்த தாத்தா வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்க, இவங்களை எப்படி இந்தியன் தாத்தா திருப்திப்படுத்த போகிறாருன்ற விஷயத்தில் தான் அவர் ட்ராவல் ஆகி போயிட்டுருக்காரு வந்து. ஓகே, ஒரு யூஸ்வலான ஷங்கர் படத்தில் இருக்க ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டால், ஹீரோ தாண்டி இருக்கக்கூடிய எல்லா கேரக்டருமே பெர்ஃபார்ம் பண்ண வச்சிருப்பாரு. அதில் முக்கியமாக ஒரு கேரக்டர் அவன் பார்த்தோன்னே இது நல்லா பண்ணியிருக்கு, இது நல்லா பண்ணியிருக்கு. இந்த படத்தில் உங்களுக்கு தோன்ற கேரக்டர் யார் சார், இது நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னால்? இல்லை, மேபி எனக்கு சித்தார்த் ரொம்ப ஓகே, நல்ல ரைட்டிங் வந்து சித்தார்த் நல்ல ரைட்டிங் வந்து அவர் பேசுகிற டைலாக் ஆகட்டும், அதுலேயும் கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக் இருந்தாலும் வந்து இருக்குது. நீங்கள் சித்தார்த்தம் சமுத்திரகனி பார்க்கும்போது நீங்கள் வேலையில்லா பட்டதார் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடுது வந்து, அது ரைட்டு. இந்த கேரக்டர் மற்றபடி வந்து இதில் விவேக் இருக்கார், நெடுமுடி வேணு இருக்கார். நெடுமுடி வேணு விட்ட பணியை தான் வந்து பாபி சிம்மா அதில் தொடர்றாரு. கொஞ்சம் நேரம் தான் வரார் பாபி சிம்மா. ஏன்னா பாபி சிம்மாலாம் வந்து தமிழ் சினிமாவை அவர் பயன்படுத்திக்கல, தமிழ் சினிமா ரெடியாக தான் இருந்தது. மேபி இதுக்கப்புறம் வந்து ஒரு கம்பேக் கொடுப்பாரான்னு தெரியல வந்து. மற்றபடி ஆர்டிஸ்ட்லாம் நிறைய இருக்கிறாங்க, எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக அந்த படத்தை தோல்லையும் தலையிலையும் தாங்கி நிற்பது கமலஹாசன் ஒன்லி, உலகநாயகன் மட்டும்தான். மட்டும்தான். ஃபைனலாக இந்தியன் 3க்கு ஒரு லீடு. ஏன்னா இந்தியன் படம் முடியும் போது அந்த ஃபோனில் பேசுகிற சீனே அவ்வளோ மாசாக இருக்கும், அந்த பிஜிஎம் கேட்கும்போது இன்னும் மாசாக இருக்கும். இதில் அதே மாதிரி ஒரு பிஜிஎம் காமிச்சு ஒரு ட்ரெய்லர் ஒன்று காமிச்சாங்க. அதை பார்த்துட்டு நிறைய பேர் கை தட்டிட்டு தேட்டரை விட்டு என்ஜாய் போல் ஃபுல்லாக அதை பார்த்து தான் போகணும்னு உட்காந்துருந்தாங்க. அதை பார்க்கும்போது என்ன தோணுச்சு உங்களுக்கு? உண்மையாக எனக்கு பெரிய இதுவாகி போச்சு சார். என்னென்னா படம் தொடங்கி ஒரு அரை மணி நேரத்தில் தேட்டரே அல்லோகலப்பட்டுக்கிட்டு இருந்தது. ஒரு விசில் சத்தம், அப்புறம் ஒரு இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு சூப்பராக முடிச்சிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு கொஞ்சம் அப்படியே தொய்வாக இந்த ஒரு கேரக்டர் வந்து வர்மக்கலையில் பண்ணிட்டு குதிரை மாதிரி ஓடுவார் இல்லைங்களா, அது மாதிரி அப்படியே தத்தி ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு எண்டு கார்டு வந்து அது ஏற்கனவே ஜனங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஒரு எண்டில் வந்து ஒரு 3க்கான ஒரு ட்ரெய்லர் ஒன்று வருதுன்னு. ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. அதுவும் குறிப்பாக வந்து நீங்கள் கார்கில் போர், சைனா போர்லாம் வந்து வீட்டில் உட்காந்து சேஃப்டியாக தான் அதை கேட்டுட்டு வாசல், ஆமாம், உங்கள் வீட்டு வாசல் அது நடந்தால் எப்படி இருக்கும்னு ஒரு பிரிட்டிஷ்காரன் வந்து இங்கே நடத்திய அந்த கொடுமைகளை தான் வந்து ஒரு வீரசேகரன் சேனாபதியாக அந்த கேரக்டர் பழைய கமலஹாசனை வந்து அப்படி நிற்கும் பொழுது தியேட்டரே வந்து அல்லோகலப்படுது வந்து. இவ்வளோ நேரம் இந்த தாத்தாவை பார்த்ததெல்லாம் ஒன்றும் வேணாங்க, எங்களுக்கு அவர் தான் வேணும் அப்படின்ற அளவுக்கு அந்த காட்சியும் வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. அந்த ட்ரெய்லரை பிரமாதமாக கட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மாதத்துலேயே அந்த படத்தை இந்தியன் 3 ஆல்ரெடி வந்து எடுத்து முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எடுத்து முடிச்சு இது எடுக்கும் போதே எடுத்து முடிச்சாச்சு. ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா உண்மையிலே பயங்கர புத்திசாலித்தனமான ஒரு வேலை. ஏன்னா அந்த ஃபீவர் குறையிறதுக்குள்ள அதை விட்டிங்கன்னா அது மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஏன்னா தொடர்ச்சி அந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் கமல்ல இருந்து எஜ்ஜசூர்யாவிலேருந்து எல்லாரும் திரும்ப இந்தியன் 3ன்னு பேசி அப்புறம் கமலஹாசன் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொன்னார், எங்கள் டைரக்டர் கோச்சிக்கிறாரு, என்ன சார் இந்தியன் 3 சொல்லிட்டு இருக்கீங்க, இந்தியன் 2 சொல்லுங்கன்னு. இப்போ இந்தியன் 2 பற்றி பேசினார். ஆனால் நம்ம படமாக பார்க்கும்பொழுது நீங்கள் எஜ்ஜசூர்யா ஆகட்டும், கமலஹாசன் ஆகட்டும், இதுக்கப்புறம் தான் சம்பவம் பண்ண போகிறாங்கன்னு. ஏன்னா கொஞ்ச நேரம் வந்தால் கூட எஜ்ஜசூர்யா அவருக்கான ஒரு இது அதில் ஒரு லீடாக கூட வச்சு அவர் வந்து வர்மக்கலையெல்லாம் கற்றுக்கிறாரு. குறிப்பாக இதில் வந்து நான் டயலாகை தாண்டி ஒரு நிறைய விஷயங்களை வந்து சங்கருடைய அது ஒரு பெரிய பாணிங்க. எஜ்ஜசூர்யா ஒரு ரியல் எஸ்டேட்டு மன்னனாக இருக்கார். ஒரு நகலாம் போட்டுன்னு சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் வந்து விலை கொடுத்து வாங்கி அது போலியாக பத்திரப்பதிவுலாம் பண்ணி அதில் வாழ்ந்துக்கிட்டு பெரிய ரியல் எஸ்டேட்டு தாதா, ஏதோ ஒரு சகலகலா சக்கரவர்த்தி ஏதோ பேர்லாம் கூட சொல்கிறாங்க அவரை. அப்படி இருக்கும்பொழுது அது போய் ஒரு இடத்த வந்து ரீஸ் பண்ணுறதுக்காக போகும்போது ஒரு டைலாக் ஒன்று வரும், சென்னையை வந்து நிலத்தடி நீரை காப்பாற்றிட்டு இருக்கிறது இந்த மிச்சம் சொச்சு இருக்கிற சதுப்பு நிலங்கள் தான்,
இந்த சதுப்பு நிலத்தையும் பில்டிங் கட்டிடாதீங்க, ரியல் எஸ்டேட் போட்டுறாதீங்க சொல்கிற இடத்துல சங்கர் வந்து நிற்கிறாருங்க. அது இந்த மாதிரியான இடங்கள்ல குறிப்பாக எனக்கு எழுத்தாளர் சுஜாதா இல்லையேன்னு ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. ஆனால் இந்த படத்துக்கு 3 எழுத்தாளர்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் டயலாக்ல பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஓரளவுக்கு அந்த விஷயங்கள்லாம் படத்தை காப்பாற்றிச்சு நினைக்கலாம். இது வசூல் ரீதியா அப்படின்னு பேசுவாங்க சார். ஏன்னா அடுத்தடுத்த படங்கள் எதுவும் இப்போ பக்கத்தில் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இப்போ டீன்ஸ்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, பார்த்திபனோட படம். வசூல் ரீதியாக குடும்பங்கள் அதிகமாக அந்த படத்தை பார்ப்பாங்க, அடுத்தடுத்து இந்த படம் வந்து ஒரு பிக்கப் ஆகும் அப்படின்ற ஒரு இது இருக்கா சார் இந்த படம்? இல்லை, நிச்சயமாக இருக்குது. என்னென்னா நீங்கள் சொல்கிற மாதிரி வேறு படங்கள் இல்லை. இந்த படத்துக்கான மவுத் டாக் ஒரு பக்கம் பயங்கர பப்ளிசிட்டி. அப்புறம் இந்த படத்தை வந்து சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. சரி, இந்தியன் 2ல் என்ன தான் இருக்குது போய் பார்ப்போமே அப்படின்ற அளவு இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு நண்பர் சொன்னது, இந்த ஒரு நாள் இந்த ரிலீஸ் ஆன இன்றைக்கே ஒரு 200 கோடி ரூபா வசூல் பண்ணிடும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. மாதிரி இப்போ லீவு, சனி ஞாயிறு லீவு வருது. இந்த லீவில் வந்து ஃபுல்லாகக்கூடியது. ஒரு காலத்துக்கட்டத்தில் தான் 50 நாள் 100 நாள் ஓடிக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் 1100 ஸ்க்ரீன்ஸ் இருக்குன்னா ஏறக்குறைய 1000 ஸ்க்ரீன்ஸில் இந்தியன் 2 தான் இருக்கணும் பொழுது ஒட்டுமொத்தமாக ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்துட்டாங்கன்னா ஒரு வெற்றி பெறம் தான், வசூல் ரீதியான படம் தான். ஓகே, கண்டிப்பாக சார். பொறுத்து வந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு நன்றி. வணக்கம். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Hola! Your dream vacation to Sri Lanka starts from ₹24,999 only with GT Holidays, South India's #1 travel brand.